Hello children. 11th table உங்க எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும். 11 ஒன்ஸ் ஆர் 11லேருந்து 11 டென்ஸ் ஆர் 110 வரைக்கும் நீங்கள் எல்லாரும் ஈஸியாக சொல்லுவீங்க. பட் அதுக்கப்புறம் கேட்டால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஒரு 2 டிஜிட்டோடையோ 3 டிஜிட்டோடையோ 11 மல்டிப்ளை பண்ண சொன்னால் எக்ஸாம்ஸில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதுக்கு ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன். 1 3 2 4 இன்ட்டு 11 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் தள்ளி தள்ளி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ண என்ன வரும்? 4 + 2 6. அதை லாஸ்ட்டு முன்னாடி எழுதணும். அதுக்கப்புறம் இந்த 2ஓடையும் இந்த 3ஐ ஆட் பண்ணணும். அப்போ 3 + 2 5. அதுக்கப்புறம் இந்த 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணணும். 1 + 3 4. அப்படியே பின்னாடி இருந்து ரிவர்ஸில் எழுதிட்டு வரணும். இதுதான் ஆன்சர். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4 2 3 1 4 2 3 1. இப்போ ஆட் பண்ணால் 4 6 5 4 1. இந்த ஆன்சர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இது சொல்லித்தரேன். இப்போ 37 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 37 அதே மாதிரி 3ஐயும் 7ஐயும் எழுதிக்கணும். இப்போ 7ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 10 வரும். 10 வந்தால் அந்த 10 அப்படியே இங்கே எழுதக்கூடாது. 0 எழுதிட்டு இந்த 1ஐ இங்கே எழுதிடணும். எழுதுனா என்ன வரும்? 4. 3யோட ஆட் பண்ணணும் 1. 4 வரும். அப்போ 407. இதுதான் ஆன்சர். இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா? 7 3 7 3 7 10 407. நீங்கள் கேட்கலாம், நான் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரியே செஞ்சு எழுதிட்டு போயிடலாம்ல, ஏன் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கணும்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணையில கொஞ்சம் டஃப்பாக தான் தெரியும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி ஆன்சர் எழுதிட்டு போயிருக்கீங்க.